சரியில்லைன்னா அதை திருப்பும்படி ஆண்டவர் சித்தம் கொடுக்கிறார். மனுஷனோட ஆண்டவர் இன்டராக்ட் பண்றார். சத்தமா சொல்லுங்க. அது சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் பெற்றுக் கொள்வார்கள், சிலர் அலட்சியம் பண்ணுவார்கள். அது மனுஷனை பொறுத்தது. ஆனா ஆண்டவர் மனுஷனோட இடைபட விரும்புகிறார். 3 காரியங்களை பார்ப்போம். லூகாஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூகாஸ் விசேஷம் 5:5. சீக்கிரமா வாசிப்போமா? அதற்கு சீமோன், ஐயரே, ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நிமிர்ந்து பாருங்க. போதும் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுகிறேன் பாஸ்டர், எங்க வீட்டுல வறுமையா இருக்கு, ஒரு முன்னேற்றம் இல்ல, எத்தனையோ காரியங்கள் இருக்கு, எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு தெய்வ ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைக்கு இல்ல, என் குடும்பத்துல ஒரு பற்றாக்குறை, எத்தனையோ பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனை நீங்க சந்திக்கலாம். இது எனக்கு கட்டப்படல, இது எனக்கு நிலைநாட்டப்படல, இது உருப்படலைங்கிற வார்த்தை வந்து தப்பு இல்லை. நிமிர்ந்து பாருங்க. சொல்லலாமே. தமிழ் வார்த்தையில நல்ல வார்த்தை உரு பெறுதல். உரு சத்தம் வச்சு உரு. ஆமா, ஒரு கற்பம் அந்த பிள்ளை என்ன செய்து உண்டாகி உரு பெறுது, உருவாகுது. அருமையான தமிழ் வார்த்தை உருப்படுதல் அப்படிங்கிறது. அதை நம்ம ஆட்கள் அதை தப்பா பயன்படுத்தி கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிட்டாங்க. உருப்படுதல் அல்லது உரு பெறுதல். சொல்லுங்க. ஒண்ணுமில்லாத இடத்துல ஒரு கரு உருவாகி ஒரு குழந்தையாக உரு பெறுது, வாழ்வடையுது. அற்புதமான தமிழ் வார்த்தை உருப்படுதல், உரு பெறுதல். சொல்லுங்க. அப்ப இங்க வாசிக்கிறோம், தேவனும் அதை செய்கிறார். ஆண்டவர் உண்டாகட்டும் சொல்றார், உரு பெறட்டும் சொல்றார். அது அந்த இடத்துல உருவாகட்டும் என்று சொல்லுகிறார். யாருக்கு நடக்குங்கிறது அந்த முக்கியமானது. இங்க முதல் குறிப்பு, ஆண்டவர் மனுஷனை தேடி வர்றார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு, ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு அப்படி இறங்கி வருகிறார். அவர் சும்மா போய் போற போக்குல எதையும் செய்யல. அவருக்கு யாரை தெரிந்து கொள்ளணும்னு அவருக்கு தெரியும். பிதாவுடைய சித்தத்தின்படியே சீடர்களை தெரிந்து கொண்டார்கள் வேதம் சொல்கிறது. கடற்கரைக்கு போகிறார். அங்கே ஒரு மனுஷன் சோர்ந்து போய் வலையை அலசி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம், நீங்கள் பிடித்துக் கொண்ட பாக்கியவான். அவன் வலையை அலசி கொண்டிருக்கிறான். மீன் கிடையாது, மீன் கிடையாது. வலையை அலசி கொண்டே இருக்கிறான். அடுத்த நாளைக்கு போறது ரொம்ப சோர்ந்து போய் அலசி வலையை சுருட்டி அலசி அந்த பாசி ரொம்ப குப்பையில இருக்கும் எடுத்துட்டு கரெக்டா மடிச்சு வைக்கணும். அந்த வலையை மடிச்சு அப்படியே லோடு பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் வரணும். மீன் பிடிக்கிறது ஒன்றும் கேரண்டியான வேலை கிடையாது. மீன் பிடிக்கிறதுக்கு தேர் இஸ் நோ கேரண்டி. கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டி இல்ல. இவனுக்கு கிடைக்கல. அவன் சோர்ந்து போய் வலையை அலசி கொண்டிருக்கிறான். அடுத்த நாளைக்கு போறதுக்கு ஆண்டவர் அவனுடைய படகை தேடி போய் சொல்லுங்காமே. அவனை பார்த்து கொஞ்சம் தூரத்துல கரையில கொஞ்சம் படகை தள்ளிக்கிறது. சொல்லுங்காமே. சத்தமா சொல்லுங்காமே. நம்ம நஷ்டப்பட்டு சோர்வோடு இருக்கும்போது நமக்கு எரிச்சல் வரும். ஒரு தோல்வியை கண்டிருப்போம், ஒரு நஷ்டம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நம்ம வந்து டிப்ரெஷன்ல இருக்கும்போது சோர்வு தான் வரும், எரிச்சல் தான் வரும். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு உன் படகை கொஞ்சம் தள்ளு, நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்றான். சொல்லுங்காமே. அவன் அமைதியோடு சரி ஆண்டவர் கேட்கிறாருன்னு அவன் தெரியாது, தள்ளி விடுகிறான். இப்ப பிரசங்கம் முடிச்சாச்சு, நமக்கு தெரியும் இந்த சத்தியம். பிரசங்கம் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலையை போடுங்கள் பேதுரு சொல்றாரு. அவன் ஆழத்துலதான் தள்ளி தள்ளி போட்டான் இரவு முழுவதும். இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா, முக்கியமான வித்தியாசம், தேவனை நம்புவதற்கும் நம்புவதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. அதே கடல் தான், அதே ஆழம் தான். தயவு செய்து ஆண்டோடைய கேட்பாங்க. அதே கடல், அதே ஆழம். இயேசுநாதர் சொல்ற வார்த்தை மட்டும்தான் வித்தியாசம். அவன் ரொம்ப சின்ன பிள்ளைகள் இருந்து மீனவன், அறிவுள்ளவன், மீன் பிடிக்கிறதும் அறிவு. நம்மளாம் ஈஸியா போய் மீனா பிடிக்க முடியாது. எந்த இடத்துல எந்த சீசன்ல மீன் கிடைக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எந்த சீசன்ல எங்க என்னென்ன கிடைக்கணும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்னும் புதுசா சொல்லல. தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க. ஆமே. சில நேரம் மனைவி கூட சொல்லுவாங்க, புதுசா பிரசங்கம் பண்ணுங்க. நல்லதுதான். ரசிக்கிறதுக்குள்ள பிரசங்கம், பட்டிமன்றம் கிடையாது பிரசங்கம். பெற்றுக்கொள்ளுங்க. அப்கிரேட், அப்டைன் தி வேர்ட் ஆஃப் காட். புதுசா நமக்கு போர் அடிச்சு பாருங்க, புதுசா கேட்கணும். புதுசு அது ஒன்றும் இது கிடையாது. கடவுளுடைய வார்த்தை அப்படிப்பட்டது அல்ல. எது தேவையோ அதை ஆண்டவர் நமக்கு தருவார். சொல்லுங்க. அது நம்ம அப்கிரேட் ஆனதான் அடுத்தடுத்து போக முடியும். பைபிளுடைய ரகசியம் என்னன்னா, ஆபிரகாம கூப்பிடுறாரு, ஒண்ணு கீழ்ப்படிஞ்சா தான் அடுத்தது, அடுத்தது கீழ்ப்படிஞ்சா அடுத்தது. 1ஆம் கிளாஸ் ப்ரமோட் ஆகி 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் ப்ரமோட் ஆகி 3ஆம் கிளாஸ். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எதுக்கு வச்சிருக்கேன்? திடீர்னு ஒரு 5 வயசு பிள்ளைக்கு +2 பாடத்தை நடத்த முடியும்? முதல்ல ஏபிசிடி தான், முதல்ல ஆனா அவனதான், காணக்க அவனதான். அப்ப ப்ரமோட் பண்ற தேவனும் அப்படி செய்கிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதுக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். பாஸ்டருக்கு அதான் விசுவாசிக்கிறேன். மாத்தி அவர் செய்யறது இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உங்கள் வலையை போடுங்கள். அதே கடல் தான், அதே ஆழம் தான், அதுல மாற்றமே கிடையாது. நம்ம அநேக நேரங்கள்ல கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதம், அப்படி இல்லை. கீழ்ப்படிதலுக்குள்ள தேவன் பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார்.
கீழ்ப்படிதலுக்குள்ள ஒரு பெரிய தேவ ரகசியத்தை வச்சிருக்கிற ஒபீடியன்ஸுக்குள்ள. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாருங்க, நிறைய பேர் அப்படியே விட்டுட்டு வர. எத்தனை பேர் வந்திருக்காங்க? சிங்கப்பூர்ல இன்ஜினியர் ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட 3-4 லட்சம் சம்பாதிச்ச மனுஷன், நல்ல பக்திமான், ஜெபிக்கிற மனுஷன், கர்த்தருக்கு நல்ல தாராளமா கொடுக்கிற மனுஷன், ஜெபிப்பாரு கொடுப்பாரு, எதுலையுமே குறைச்ச இல்ல, பரிசுத்தமான மனுஷன். சொல்லுங்க ஆமென். வந்து ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றவர், நல்ல இன்ஜினியர், நல்ல சம்பளம். ஆனா தேவன் இடைப்பட்டார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வா. அந்த மனுஷன் அதிர்ந்து போயிட்டு, அவன் அப்படி ஒரு அழைப்பை தேவனிடத்துல எதிர்பார்த்தது இல்ல. தேவன் தரிசனம், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டார். அவர் அதை எதிர்பார்த்ததே கிடையாது. போராடி பண்றது எல்லாம் ஈஸி கிடையாது. நல்ல சௌரியமா வாழ்ற ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு 4 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் அவனோட இருந்து தொடங்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வானா. சொல்லுங்க ஆமென். அதுல இருந்து தொடங்கணும். எத்தனையோ சாட்சி இருக்கு. ஆண்டவரே போராடி பார்த்தேன், ஆண்டவரே நான் நிறைய கொடுக்குறேன், முதல்ல விட நான் நிறைய கொடுக்குறேன், ஊழியத்துக்கு பாதி கொடுக்குறேன். ஒரு சாட்சி சொன்னேன், நிறைய கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் வச்சுக்கிறேன், நான் ஊழியங்களுக்கு சபைகளுக்கு கொடுத்துறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். ஜெபம் பண்ண பரிசுத்தமான மனுஷன், தேவனுக்கு கீழ்ப்படிக்கிற மனுஷன், ஆராதனைக்கு போற மனுஷன், கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற மனுஷன், எந்த குறையும் சொல்லவே முடியாது. ஆனா ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம் அப்படியே நின்று போச்சு. சொல்லுங்க. ஏன்னா அவர் பணம் இல்லாம அவர் ரொம்ப சிரமப்பட்டு ஆண்டவர். ஏசுநாதருக்கு பணமா இல்ல? சொல்லுங்க. ஏசுநாதருக்கு பணம் இல்லாம சிரமப்பட்டு இருக்கல. வானமும் பூமி அவருடைய, வெள்ளியும் பொண்ணும் அவருடைய, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஒருத்தனை தூக்கி வீசினாரு, இன்னொருத்தனை தூக்கி கொண்டு இங்க இருன்னு வைக்கிறார். பூமியின் ராஜாக்களை புடிச்சு தூக்கி வீசிட்டு ஒரு குப்பையில ஒருத்தனை கொண்டு நீங்க இரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க ஆமென். யாரும் தேவன் வைப்பார். ஒருத்தர் தூக்கி வீசிட்டு ஒருத்தர் தூக்கி கொண்டு போய் நீரு. சொல்லுங்க ஆமென். சகலத்தையும் செய்கிற கர்த்தருக்கு ஒண்ணும் கிடையாது. அவன் அப்படி போராடி பார்த்தான் அந்த மனுஷன். அந்த வேலையை கொடுக்குறேன், எனக்கு ஊழியத்துக்கு வரல, எனக்கு ஊழியத்துல கஷ்டம் எனக்கு தெரியும், ஊழியத்துல படுற பாடு தெரியும், நான் வரலன்னு. கடைசி தேவன் அவருடைய பிரசன்னத்தை விளக்கினார். அவருடைய மகிமை பேச்சே இல்லை. கடைசி தான் நான் வரேன். சொல்லுங்க ஆமென். பெரிய உத்தியோகத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வாழைப்பழத்தோடு தின்னு அடி வாங்கி அலைஞ்சவெல்லாம் உண்டு. சாட்சி சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டார். நாம இங்க இந்த பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அதுதான் முக்கியம். அதே கடல், அதே சமுத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வலையை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போடுங்கள். இந்த பேதுரு ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிற, ஆண்டவரே ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே எனக்கு அகப்படல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி போடுங்கள். சொல்லாமே கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதுல தேவனுடைய ஆசீர்வாதம் தொடங்கும். நிச்சயமா தொடங்கும். சொல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது மட்டும்தான் தேவன் பிரியம் வைக்கிறார், கிரியை செய்கிறார். அந்த பகுதி ஒரு மகிமையான பகுதி. புதிய ஏற்பாட்டுல அவன் வலையை வீசி, சொல்லாமே வலையை வீசி 2 படகுகள் நிறைய அளவுக்கு மீன்கள் அந்த இடத்துல இருந்து. அவன் மீனவனா இருந்ததுனால அந்த அவனுடைய புரியுது அவனுக்கு. நமக்கு புரியாது. ஏதோ சமுத்திரத்துல போறான், மீன் பிடிச்சிட்டு வரான், வலையை வீசுறான், வலையை இழுத்துட்டே போறான், மீனை கொண்டு வந்தான், ஏத்தி அப்படியே படகுல கொட்டாம வர்றான். நமக்கு பேதுருக்கு ஒரு மகிமை புரிந்தது. ராத்திரி முழுவதும் அதே கடல், ராத்திரியில தான் மீன் படும். வெயில் நேரத்துல மீன் பிடிக்க முடியாது. கொடூரமான வெயில யாராவது மீன் பிடிக்கிறாங்களா பாருங்க, சும்மா கரவலை இழுத்து போயிட்டு இருக்கோம், மீன் கிடைக்காது. அந்த அமைதியான குளிர்ந்த நேரத்துலதான் மீன்கள் நேரம் வரும், குளிர்ச்சியில. அதனாலதான் இரவுல மீன் பிடிக்க போறான் மனுஷன். பகல்ல கொடிய வெயில்ல போறது இல்லை, இரவுல போயிட்டு காலையில வீட்டுக்கு திரும்பிடுவான், கரைக்கு திரும்பிடுவான். பேதுருக்கு ஒண்ணு புரியுது. சொல்லுங்க ஆமென். அதைத்தான் நம்ம சொல்றோம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் அற்புதத்தை நம்பணும்னா, நீங்க உங்க அறிவுல ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பீங்க. இயற்கையா பாஸ்டர் ராத்திரியில தானே பாஸ்டர் மீன் கிடைக்கும், ராத்திரியில போனா மீன் கூட்டம் கூட்டமா மேயும், அப்படி லைட் அடிச்சு பிடிக்கலாம். பகல்ல என்ன ஆழத்துல போயிடும், பகல்ல வந்து ஆழத்துல போயிடும், தூண்டில் போட்டு தான் ஏதாவது பிடிக்கலாம். பகல்ல மீன் கூட்டமா வராது, ஆழத்துல போயிடும். பேதுருக்கும் தெரியும், ஏசுநாதருக்கும் தெரியும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன். நம்ம நிறைய நேரம் சொன்னோம் பாருங்க, அது இப்படி இல்ல பாஸ்டர், வழக்கப்படி இப்படிதான் இருக்கும், அது இப்படி நடக்காது, இப்படித்தான் நடக்கும், இது இப்படி இல்லை, இப்படித்தான் நடக்கும். இது ஆண்டவர் உடைக்கிறவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. ராத்திரியில மீன் கிடைக்கும், பகல்ல கிடைக்காது. ஆண்டவர் சொல்லி இப்ப தள்ளிட்டு போய் ஆழத்துல போடுன்னு சொல்லுகிறார். அவன் வலையை வீசும் போது அந்த வலைக்கு கீழே மீன்கள் நின்றது. அதுதான் பேதுரு கண்டு கொண்ட மகிமை. வலையை வீசினான் ஆழத்துல, அதே கடல்ல தான். வலையை வீசும் போது வலைக்கு கீழே மீன்கள் கும்மலா குமிச்சு நிற்குது. அந்த சைகை காட்டுறான், எங்களால இழுக்க முடியலப்பா, வலையை எங்களால இழுக்க முடியல, வலையை இழுத்து படகுல ரொப்ப முடியல, யாராவது வாங்க உதவி செய்யுங்க. செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, இன்னும் 2 பேர் வராங்க, யோவான் வாங்க சொல்லி அப்படியே 2 படகு நிறைய நிரப்பினார். சத்தமா சொல்லுங்க. முக்கியமான வேத பகுதி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்ற, உங்க ஆசீர்வாதங்கள் தொடங்கும். நீங்க தேவனை காண்பீர்கள். அதுதான் தேவன் உங்களோட இன்டராக்ட் பண்றது. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இடைபடுகிறது தான் இன்டராக்ட். தேவன் உங்களோட இடைபடுகிற விதம் அதுதான். இப்ப ஆண்டவர் 2 படகு நிறைந்தவன அவர் ஒரு வார்த்தையுமே சொல்லல, அமைதியா நிற்கிறார். பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம்.
இன்னைக்கு நமக்கு அது புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நீங்க 2 படகு நிறைய, 2 பெரிய லாஞ்சு நிறைய நிறுவீங்க, உங்க கடனை பூரா தரலாம். ஆமா, யோசிச்சு பாருங்களேன். 1 கிலோ 700 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு மீன் எடுத்து நம்ம வச்சோம்னா 1.5 கிலோ 1000 ரூபாய் நோட்டு கேட்கு. 700 ரூபாய்க்கு குறைஞ்சு 1 கிலோ மீனே விற்கல. அந்தந்த காலத்துல அந்தந்த விலை வித்துச்சு. இப்போ விற்கிறதுனா பேதுரு காலத்துல அவன் விலைவாசி வித்துருக்கோம். இப்போ ஒரு மீன் 1000 ரூபாய்க்கு விற்கிறான், திராட்சை வைக்கிறான்னா பேதுருடைய நாட்கள்லயும் அதே விலை தான் வித்துச்சு. சொல்லுங்க. இந்த 2 படகு நிரம்பின உடனே நம்ம கணக்கு வரும்ல, இத்தனை லட்சத்துக்கு விற்கலாம், இவ்வளவு பணம் வரும்னு. ஆனா பேதுருக்கு அது வரவே இல்லை. கவனிக்கல, சத்தமா சொல்லுங்க. தேவனோடு நாம் நெருங்குவதுக்கு அதுதான். பேதுருக்கு இந்த இவ்வளவு லோடு கணக்குல உள்ள மீனை வித்து எவ்வளவு கிடைக்குங்கிறத தள்ளிட்டு ஓடி போய் நெடுஞ்சாங்கடையா விழுகிற ஆண்டவர். அருமையான வேத பகுதி. நெடுஞ்சாங்கடையா விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீங்க என்னை விட்டு போயிருக்கு. சொல்லுங்க. நீங்க நாளைக்கு வந்து இப்படி ஒரு யோசனை சொல்லுங்க, ஆண்டவரே கடை ரொம்ப இருக்கு, இக்கு நிறைய இருக்கு. ஒரு வாரமா வந்து நானும் படகை தர்றேன், படகுல பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே இந்த பக்கம் வடைய போடுது, இந்த அங்கிட்டு கொண்டை வடைய போடுது, இந்த இங்கிட்டு கொண்டை போடுன்னு சொன்னா நான் வாரி குமிச்சு கொஞ்சம் இடம் வாங்கி போட்டுருவேன். அப்படிதான் மூளை வேலை செய்யும். அப்படி வேலை செய்யறதுனாலதான் நமக்கு இருட்டு போக மாட்டேங்குது. ஆண்டவர் நம்ம பயன்படுத்திக்கிறோம். நீங்க நாளைக்கு வந்து பிரசங்கம் பண்ணுங்க, பொரிச்ச மீன் உங்களுக்கு தர்றேன், அப்புறம் நீங்க ஒரு யோசனை சொன்னீங்கன்னா அங்கிட்டு கொண்டே போடுறேன், நாளைக்கு வந்து யோசனை சொன்னீங்கன்னா இங்கிட்டு கொண்டே போடுறேன், மொத்தம் 2 படகா அள்ளிட்டேன்னா நான் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகிடுவேன். அப்படிதான் மூளை வேலை செய்யும். ஆனா பேதுருக்கு அப்படி வேலை செய்யல. சொல்லுங்க. சத்தியம், மகிமை உள்ள சத்தியம் அப்படியே போய் நெடுஞ்சா கிடையாது. பாவி, சொல்லுங்க. அவ்வளவு பெரிய பாவி, என்னை விட்டு போயிருங்கன்னு சொல்றோம். அதுதான் பாவத்தை உணர்ற மனுஷன் தான் தேவனோட இணைகிறான். பாவத்தை உணர்ற மனுஷன் தான் தேவனோட இணைய முடியும். தன் குறைய உணர்ற மனுஷன் தான் கடவுளோட இணைய முடியும். சொல்லுங்க. கிடைச்ச மீனுக்கு சந்தோஷப்படவே இல்லை. 2 படகு கிடைச்சதுதான் சந்தோஷப்படாம அவர் உணர்ந்து கொண்டான் தெளிவா. ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. நைட்ல கிடைக்க வேண்டிய மீன் எப்படி பகல்ல வந்து ஒரு இடத்துல குமியுதுன்னே அவனுக்கு தெரியல. அவன் புரிந்து கொண்டான். அவன் மீனவன், சின்ன பிள்ளைங்க மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு தெரியும். ஒரு வார்த்தை கரையில இருந்து சொல்றாரு. எப்படியோ மீன் பூரா கட்டுப்பட்டு அப்படியே வந்து கும்மலா நிக்குதே. இதெல்லாம் என்னது? சொல்லுங்க. எத்தனை எங்க இருந்து ஒரே இடத்துல கேதர் ஆயிடுச்சு. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை எப்படி மீனுக்கு கேட்குது? அவன் அப்படி விசுவாசிக்கிறான். அவர் கரையில நின்று சொல்ற ஒரு வார்த்தை எப்படி மீனுக்கு கேட்குது? அப்படி கும்மலை வந்து நிக்குது. 2 படகு நிறைய. இவர் எப்பேற்பட்டவர் அப்படி பாக்குறான். பேதுரு லாபத்தை பார்க்கல, படகுல இருக்கிற மீன் அவன் பார்க்கல. ஓடி போய் சாஷ்டாங்கமா விழுந்து, தேவனே நான் பாவி, குறைவுள்ளவன், குற்றவுள்ள, நீங்க என்னை விட்டு போயிருங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமை. என்னை உணர்ந்து பாருங்க. ரியலைஸ். கடவுளை சந்திக்கிற விதம் அதுதான். சும்மா ஏப்ப சாப்பிட இல்லை, சும்மா விளையாட்டு ஜபம் இல்லை. அவன் தேவனை விசுவாசித்தா உத்தமமா விசுவாசிப்பான். அப்படியே ஆண்டவனை தூக்கி எடுத்து சொல்லுங்க. இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பவா? இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாரு. இந்த பேதுருவை தான் ஆண்டவர் தலைமை அப்போஸ்தலனாக சொல்லுங்க. கடவுளை சேவிக்கிறதுக்கு ஒரு வைராக்கியமான இருதயம் இருந்து பாக்குறீங்களா? சும்மா ஏப்ப சாப்பிட ஆண்டவர் பின்னாடி போவோம், ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடிட்டு வருவோம். You will never see the miracles in your life. சும்மா போயிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு வேத பகுதி வாசித்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அப்படி விரும்புறது. சும்மா அவன்கிட்ட பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்கறது இல்ல, பெரிய ஊழியத்தின் பாரம் அவனுக்கு கொடுக்கப்படாது. அப்படியே தூக்குறா. நீ வா, மனுஷரை பிடிப்போம், வா போ. சொல்லுங்க. சொல்றது படகு அப்படியே விட்டு, நான் கூட யோசிச்சு பார்த்தேன். படகு அப்படியே விட்டுட்டு தகப்பனை விட்டுட்டு அறாண்டவர் சொல்லுங்க. படகாவது மீனா தூக்கி வீச. அவருடைய அழைப்பு எல்லாருக்கும் வரப்போகுது. ரோட்ல போற எல்லாரையும் அவர் கூப்பிடலையே. சொல்லுங்க. மனுஷரை பிடிக்கிறவனாக்க வந்துடுறேன், வர்றேன். படகு மீன் தூக்கி வீசினா திரும்பி பார்க்கவே கிடையாது. சொல்லுங்க. திரும்பி பார்க்கவே கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இயேசுநாதர்கிட்ட என்ன செய்யணும்? இயேசுநாதருக்கு யாராவது கொடுத்தா தான். இயேசு தனக்காக அற்புதத்தை செய்யவே இல்லை. பைபிள்ல இயேசு கிறிஸ்து தனக்காக எந்த இடத்துல அற்புதம் செய்யல, தன் சாப்பாட்டுக்கு அற்புதம் செய்யல, பிறருக்கு தான் அற்புதம் செய்யலாம். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவும் அவரோடு இந்த சீடர்களுக்கும், அவரை நேசித்த சீடர்கள் பெண்கள், அவரோடு கூட சென்ற பெண்கள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஸ்திரீகள் என்று வேதம் சொல்கிறது. ஏரோதுடைய அரண்மனையில் இருந்த ஒரு மனுஷனுடைய மனைவி கூட கர்த்தருக்கு ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்துருவாங்க. சொல்லுங்க. ஏரோது ஒரு பெரிய நரி. இயேசுவோட 12 சீடர்கள் சாப்பிடுறதுக்கு எங்க இருந்து வரும்? அவர் தனக்கு அற்புதம் செய்யல, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் பார்த்தார், நீ நல்ல நிறைய படிச்சவன் யூதாஸ், நீ இந்த பணப்பைய வச்சுக்க, வரவு செலவெல்லாம் உனக்கு தான் வந்து ராத்திரி போல ஜெப சிந்தையா இருக்க போது கேட்கலாம். சொல்லுங்க. கடவுளை நேசிக்கிறவன், வேதம் வாசிக்கிறவன், ஜெபம் பண்றது, நான் எப்படி அற்புதம் செய்யறது, எப்படி பேய விரட்டுறது, எப்படி சாசம் விரட்டுறது, எப்படி ஊழியம் செய்யறதுன்னு சிந்தையா இருக்கிற ஆளை பூரா தனியா பிரிக்கிற ஆண்டவர் பைபிளை பிடித்து கொடுங்க. சொல்லுங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து போன இடத்துல, முக்கியமான இடத்துல பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தனியா பிரிச்சு கூட்டிட்டு போனாங்க. இருந்து பாருங்க. சொல்லுங்க. பைபிள்ல எல்லா இடத்துலயும் வரும். நேரம் இல்லை எனக்கு. பைபிள்ல எல்லா இடத்துலயும் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் 3 பேரை மட்டும் பிரிக்கிறார். மறுரூப மலையில மறுரூபமாக்கும் போது சூரியனை போலவுடைய முகம் பிரகாசித்தது. எலியா அங்கிருந்து இறங்கி வர்றார், மோசே வர்றார்.
கூடாரத்துல இங்கே இருப்பவன் கேட்கிறாங்க. இந்த காட்சியை பேதுரு கண்டான், பாக்கி சீடர்கள் காணல. பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மலை உச்சியில இருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசுகிறத கேட்கிறாங்க. அவர் எப்படி, அவருடைய மரணம் எப்படி சம்பவிக்க போகுதுன்னு சொல்லி மோசேயும் எலியாவும் பேசுகிறத கேட்கிறாங்க. சொல்லுங்க அவங்க நம்ம இங்கே இருந்துரும் ஆண்டவரே, இங்கே ஒரு 3 கூடாரத்தை போடுறோம், நாங்க கூட வெளியே இருந்துக்கிறோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம், மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம், உமக்கு ஒரு கூடாரம் போடுறோம், நாங்கெல்லாம் இந்த மலையில ஓரத்துல தங்கிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது தாங்கள் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னார்கள். சொல்லுங்க 12 சீடர்கள் 3 பேரை பிரிக்கிறார். இன்னொரு இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், ஒரு பிள்ளைய உயிரோடு எடுப்பணும், தகப்பனும் தாயும் பேதுரும் யாக்கோபும் யோவானும் அப்படி அப்படின்னு கதை அடைக்கிறார். பாக்கி சீடர்களை கூப்பிடுறாரு. பைபிள் சொல்லுறது உயிரோடு எழுப்பும்போது 3 பேர். கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டு அழுகிறார். அப்படி ரத்தம் ஊத்துது, வேர்வையே ரத்தமா விழுது, உடையுது. அப்படி அந்த வியாகுலம் எப்படி இதை தாண்டி போகிறோம், அந்த சிலுவையை சுமந்து மரித்து உயிரோடு 3 நாள் படகு அப்படி நினைக்கும் போது ரத்தம் வேர்வையா ஊத்துது. சொல்லுங்க எனக்காக கொஞ்சம் பண்ணப்படாதா? பேதுரு யாக்கோபு யோவான் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் வியாகுலப்பட தொடங்கினான். ஊழியத்திலையும் பாருங்களேன், கொஞ்சம் பேர் தான் ஊழியத்தை ஒத்தாசையா இருப்பாங்க, கஷ்டத்துல பங்கெடுப்பாங்க, பிள்ளைலாம் கூப்பிடுவாங்க. யார் தெரியுமா 2வது ஊழியத்துக்கு வருவாங்க? பாஸ்டரோட கடந்து வேலை செய்யறவங்க தான் அடுத்த ஊழியத்துக்கு வருவாங்க. அது எங்குமே பாஸ்டரோட சின்ன பிள்ளைகள் கூட்டிட்டு தெரிவார் பாருங்களேன், அவங்க தான் ஊழியராக அதை போட்டு அதை போட்டு எதை விட்டு அவனை கூட்டு திட்டுறது, அடிக்காத குறையா அவனை கொண்டு அவங்க தான் ஊழியத்துக்கு வருவாங்க. கவனிக்கிட்ட சொல்லுங்க, சும்மா பட்டும் படாம அப்படியே வந்து அப்படியே போவோம். அவங்க ஊழியத்துக்குலாம் அழைக்கப்பட்டது கிடையாது. கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை கூடவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர்களதான் அடுத்த மன்னவர் கொண்டு வர்றாரு. யோசுவா தான் கொண்டு வந்தார். மோசேக்கு கைகளை தண்ணி ஊத்துன யோசுவா அவனை கொண்டு வர சொன்னார். ஆண்டவரே சொன்னார், மோசேக்கு கைகளை தண்ணி ஊத்துறவன் வேறக்காரன், அவனை கொண்டு வந்து உனக்கு எடுத்து. எலியாவுடைய கைக்கு தண்ணி ஊத்துறவன் எலிசா. அட்ரஸ் பைபிள் அட்ரஸ் எலிசாவுடைய கைக்கு தண்ணீர் ஊத்துன சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, அவனை எடுத்து கொண்டு வர்றார். பைபிள் முழுவதும் அப்படிதான். சொல்லுங்க கஷ்டத்துல கர்த்தருடைய ஊழியத்துல கஷ்டம் பிரச்சனை போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் தாண்டி போறவன் தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகிறான். இங்க பேதுருடைய வாழ்க்கையிலும் அதுதான் சம்பவிக்குது. பைபிள வாசிக்கிறோம், பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனியே கூட்டிக் கொண்டு போய் அப்படி வசனம் டக்குன்னு எடுக்கிறேன் நேரம் வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும். எனக்கு பிடிச்ச வார்த்தை ஊழியத்துல பாருங்களேன். நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நம்மளோட 2 அரை கலக்கிற மனுஷங்கள் பிரச்சனை நல்லது கெட்டது அவங்ககிட்ட பிரதிபலிக்கிறதா, இப்படி சூழ்நிலை எப்படி இருக்கு, ஊழியத்துல இப்படி பிரச்சனை இருக்கு, பல பிரச்சனையை நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஜெபம் பண்றதுக்கு கூட கூட்டிட்டு போறது சொல்லுவாங்க. இயேசுநாதரே செய்யற மனுஷன் மாத்திரம் கடவுள் இயேசுநாதர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போய் பைபிள் வந்துட்டே இருக்கும். நீங்க எங்க பார்த்தாலும் வந்துட்டே இருக்கும். அவர் வியாகுலப்படவும் சொல்லுவாங்க, வியாகுலப்படவும் துக்கப்படவும் அப்படின்னு அழுது கூப்பிட்டு சொல்றாரு, எனக்காக கொஞ்சம் ஜெபிக்க மாட்டீங்களா? தூக்கி விடு, எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க, எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க. சத்தம் சொல்லுங்க, எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க. இது ஏன் முக்கியமானதுன்னா கர்த்தருடைய இப்படி நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க, தேவனோடு கிட்ட சேர்கிற மனுஷனோடு அவரும் சேர்கிறார். அவர் தன்னுடைய வியாகுலத்தை பகிர்ந்து கொடுக்கிறார், தன்னுடைய தரிசனங்களை பகிர்ந்து. மீனுக்கு சந்தோஷப்படல பேதுரு, தேவனோடு இணைந்து. இதை முக்கியமான செய்தி, ஆண்டவரோடு இணைங்க. நன்மையோ துக்கமோ கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்க, சபையோடு இணைந்து கொள்ளுங்க. பேதுரு தேவனோடு இணைந்து கொள்கிறான். அவன் தேவனோடு இணையும் போது ஆண்டவரோட மறுபடியும் ஒன்னா கூட்டிட்டு போறாரு. கவனிக்கிற சத்தமா சொல்லுங்க, இதுதான் தேவ ரகசியத்தின் சாதம். ஏதோ பட்டுப்பட கோயிலுக்கு வந்து அப்படி போயிட்டோம், ஏதோ கோயிலுக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம், போறோம். தேவனோடு இணைகிற ஒரு அனுபவம் பேதுரு. அதைத்தான் ஆண்டவர் முதல்ல அவனுக்கு மீனை கொடுக்கும்போது மீனுக்கு சந்தோஷப்படல, சாஷ்டாங்கமா விழுந்து என்னை விட்டு போக வேண்டும் ஆண்டவர், வா மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவே. சத்தமா சொல்லுங்க, அவர் ஆண்டவர் அப்படி நடத்தி கொண்டே போகிறார். நமக்கு நேரம் இல்லை. பேதுருடைய வாழ்க்கையில சோதரர் ரொம்ப உற்சாகமான மனுஷன். முதல்ல வைராக்கியம், 2வது உற்சாகம். இருந்து பாக்குறீங்களா? சொல்லுங்க, பேதுருடைய வாழ்க்கையில ஒரு உற்சாகம் காணப்படும். நமக்கு இருக்கணும் ஆவிக்குரிய உற்சாகம். இயேசு சமுத்திரத்துல நடந்து வருகிறான். 4ஆம் சாமத்துல அவங்கள படகுல போக சொல்லிட்டு அவர் நடந்து வர்றார். ஆவேசம் சீடர்கள் அலறாங்க, ஆவேசம் ஆவி. ஆனா பேதுரு கவனித்து பார்க்கிறார். இயேசு சொல்கிறார், இது நான் தான் என்று சொல்ல. கவனிக்கிறீங்களா? இது 12 சீடர்கள் அந்த படகுல இருக்கு. அவர் தான் போச்சனார் அங்க போங்கன்னு சொன்னது. ஒரே ஒரு மனுஷன் கேட்கிறான், பேதுரு, அது நீரே ஆனா, if you are you Lord, command me to come to walk on the water. அது நீர்தான் என்று சொன்னா நீங்க எனக்கு கட்டளை இடுங்க, நான் தண்ணியில நடந்து வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லு. ஆமென், ஹalleluya. ஆமென். நீச்சல் அடித்த மனிதன் தான் இப்ப கேக்குறேன், அது நீர்தான் ஆண்டவரே? ஆமா, நீங்க எனக்கு கமாண்ட் பண்ணுங்க, நீ வாங்க, நீங்க சொல்லுங்க, நான் நடந்து வர்றேன் ஆண்டவரே தண்ணியில. சொல்லுங்க ஆமென், சத்தமா சொல்லுங்க ஆமென், ஹalleluya. தண்ணியில நடந்த ஒரு மனுஷன் அது பேதுரு மட்டும்தான். ஆமென், ஹalleluya. வேற யாருமே நடக்கல. இயேசுநாதருக்கு அடுத்து தண்ணியில நடந்த மனுஷன் பேதுரு மட்டும்தான். சில நேரம் நமக்கு வாஞ்சி இருந்தா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும். ஆமா, அது விசுவாசம். ஜெபத்துல 3வது படி வரும்.
கூட சில நேரம் சொல்லும்போது சொல்லுவாங்க, நிறைவேறும் போதுதான் சிலருக்கு இருப்பாங்க. அது இல்லை, நிறைவேறதுக்கு முன்னாடியே அந்த விசுவாச வாஞ்சி நமக்கு உண்டாகும். பாக்கி 11 பேரும் சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க. ஒரு மனுஷன் இடம் கிளம்புறான், ஆண்டவரே நீதானா? ஆமா. நீதான் இருந்தா நானும் தண்ணியில நடக்கிறேனே, எனக்கு சொல்லுங்க, நீ கமாண்ட் பண்ணுங்க. அவர் வாஞ்சி சொல்லுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அடுத்தவனுடைய விசுவாசத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யறது இல்ல. நிறைய பேருடைய இவர் ஜெபம்னா நான் ஜெபம், இவர் பாடினா நான் பாடுவேன், இவர் ஊழியத்துக்கு போனா நான் ஊழியத்துக்கு போவேன், அதெல்லாம் இவர் பாடினா நானும் பாடுவேன், அது விஷயம். பேதர் கேட்கிறேன், நீங்க தான் நான் வரேன் வா, டக்கு 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 நடக்க ஆரம்பிச்சு சொல்லி கடற்கடை நடந்து போகிறான். ஆனா திரும்பும் போது காற்றை பார்க்கிறான், கடலை பார்க்கிறான். அவனுக்குள்ள என்ன வருது, நம்ம மனுஷன் எப்படி நடந்துட்டு இருக்கா தண்ணியில, எப்படி how is it possible? Is it possible? தண்ணியில நடக்கிறது நமக்கு சாத்தியமா? நீச்சல் தானே எடுக்க முடியும். காற்றை கடலை கண்டு அவிழ்ந்து போகிறான். ஆண்டவரே நீ ரட்சிங்க ஆண்டவரே சொல்லுங்க. அவனே கர்த்தர் ஏன் அவிசுவாசப்படுற, ஏன் அவிசுவாசப்படுற சொல்லுங்க. அவனுக்கு நீச்சல் அறிய, தண்ணிக்குள்ள உள்ள நீச்சல் வர வேண்டியதானே. நமக்கு விளையாட்டு இல்ல, பெரிய தேவ ரகசியம். கர்த்தருடைய பிள்ளை நீங்க தனியா விசுவாசித்தா தனியா மகிமையை காண்பீங்க. நீங்க தனியா தேவனை விசுவாசித்தா தனியா கிருபையை காண்பீர்கள். இவர் அவரை கூட்டி சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவர் பாடினா தான் இவர் அப்படி இல்ல. ஈசாக்கு கர்த்தர் சொன்னார், ஊர்வா பஞ்சம் ஆனா உனக்கு விளையும், நீ இங்கதானே இரு, நான் தகப்பனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். தேசம் பஞ்சத்துல வாடு, ஆனா உன் தகப்பனுக்கு நான் பிராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ இந்த தேசத்துல விதை விதை. நைல் நதியை நம்பியா போக வேண்டாம் நீ எகிப்துக்கு. அவன் அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடி நான் 100 மடங்கு வளர்ந்தேன். சொல்லலாமே. உங்க அப்பாவோட நீங்க அதிகமா விசுவாசிக்க முடியும், ஏன் முடியாது? அமெரிக்க நாட்டுல ஒரு பெரிய சபை, ஒரு பாஸ்டர், பெரிய சபை. அப்ப அவர் வயதாகிறது. அவருக்கு ஒரே ஒரு மகன், நல்ல விசுவாசிக்கிற ஜெபிக்கிற பையன். சபையில அடுத்து இருந்தா வரப்போற பாஸ்டா ஆகணும்னு சொல்லி பேசி, அப்ப அவன் தேவனிடத்துல பெற்றுக்கொண்டான். எனக்கு ஆண்டவர் ஒரு தேவ தரிசனம் தருகிறார், இன்னொரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல, பாவிகள் நிறைந்த இடத்துல தேவனை கொண்டு போய் அங்க சபையை கட்ட வேண்டும். தூக்கி வச்சு போய் பெரிய திருச்சபை அவன் கட்ட. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விசுவாசம் உருவாக்கும். சொல்லுங்க. அதுதான் தேவனோட உள்ள இணைப்பு, தேவனை பற்றிய அறிவு, தேவனை பற்றிய மனுஷனுக்கு இருக்கிற அறிவு. அந்த மனுஷனை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் உண்டாக்கினார், உருவாக்கினார். அவங்க வாசிக்கிற முதல் குறிப்பு அந்த மூன்று பேராக பைபிள் வாசிக்கிற பிரிக்கிற முதல்ல வைராக்கியம், இன்னொன்னு உற்சாகம். சத்தமா சொல்லுவாமே. தண்ணியில நடந்து வா, ஒரே ஒரு சீடன் பேதுரு, நான் நடந்தான் மனுஷன். சொல்லுவாமே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் நடந்தது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், என்னை ஜனங்கள் எல்லாம் யார் என்று சொல்கிறார்கள்? சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, எலிசான்னு சொல்றாங்க, எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. நீங்க என்னை யாருன்னு சொல்லுவீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு தான் சொல்றாங்க. முந்திக்கிட்டு பாருங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்னொரு வேத பகுதியில் வாசிக்கிறேன், எல்லாரும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோ, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணா உங்களுக்கு பானம் பண்ணாம இருந்த ஜீவன் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ? பேதுரு தான் கேட்கிறான், ஆண்டவரே யார் இடத்துல போவோம்? ஆண்டவரே ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. சொல்லுங்க. ஒரு அனலுள்ள வாழ்க்கை, உற்சாகம் உள்ள வாழ்க்கை. ஒரு புருஷன் மனைவி உற்சாகம் என்பது வாழ்க்கை சலிச்சு போயிடும். ஒரு புருஷன் மனைவி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். புருஷன் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி வேப்பண்ணையை தேய்ச்சி 4ஆம் நாள் கட்டின சேலை, விளக்காத பாத்திரம், துடைக்காத துணிமணி, உள்ள வரும்போதே அழுக்கு நாத்தம். என்ன இப்படி இருக்கீங்க? ஏன் இந்த பேய கட்டணும்? சாசை கட்டி கொண்டு வந்திருக்கேன். உற்சாகம், பைபிள் சொல்ற உற்சாகத்தோடு ஒரு வேலை செய்கிறான்னு இருக்கு. புருஷன் எப்படி சந்தோஷத்தோடு வருவான், அதே மாதிரிதான் புருஷன் இருக்கும். மனைவி எதிர்பார்ப்பு புருஷனுக்கு இருக்கும், புருஷன் எப்படி இருக்கணும். அவரும் அழுக்கு பாண்டலா இருந்தா அதான் உற்சாகமா இருக்கும். புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷனும் உற்சாகத்தோடு இருக்கணும். இல்லைன்னா செத்து போனதுக்கு சமம். பிரயோஜனம் இல்லாத மனைவி என்ன செய்ய? மனசு தளர்ந்துச்சுனாவே சரீரம் தளர்ந்துடும். மனசு சரீரம் தளர்ந்துடும். சொல்லுங்க. உற்சாகம் மிக முக்கியமானது. பேதுருடைய வாழ்க்கையில உற்சாகம் இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. இயேசுநாதர் கைது பண்ணியாச்சு, என்ன செய்யலாம்? சொல்லுங்க. இயேசுநாதர் கைது பண்ணி, ஆண்டவரே கைது பண்ண படாத ஒரே வெட்டு, காது டப்புன்னு கீழே விடுது. அதுக்கும் பேதுரு தான். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ செய்யாத, வாளை எடுத்தா வாழால மடிவு. சொல்லுங்க. வாளை எடுத்தா வாழால மடிவு. நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு சொல்றது இல்லை ஆண்டவர். அப்படியே தூக்கி காதை வெட்டிக்க மல்குஸ். சொல்லுங்க. உற்சாகம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். மிஞ்சின நீதிமான இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது. இயேசுநாதர் நான் சிலுவைக்கு போகணும், பாடுபடணும், எல்லாரும் காரியத்துக்கு போவாங்க, தோலை வச்சு தலையில அடிப்பாங்க, தாடி மேல பிப்பாங்க, அங்கேயெல்லாம் பிச்சுட்டு சவுக்குனால அடிப்பாங்க, முள்முடியை வச்சு தலையில அடிப்பாங்க. அவமானப்பட்டு நான் செத்து
அடக்கம் பண்ணப்பட்டு பிறகுதான் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பணும்னு சொன்னார். சொல்லுங்க ஆமென். உடனே பேதுரு தான் முடியும். இப்படி நமக்கு நடக்கக்கூடாது. இது நமக்கு கௌரவமா? சொல்லுங்க ஆமென். நம்ம ரோட்ல போகையில எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்துல வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், இது எவ்வளவு கௌரவம். அப்படி கழுத மேல உட்கார்ந்து போய் ஊர் சனம்பூரம் அப்படியே ஓலையை பிடிச்சு ஆட்டிட்டே வந்தா இது எவ்வளவு கௌரவமா இருக்கும். இப்படி தாடி மேல எடுத்து அடிச்சு கம்பல் அடிச்சு இப்படி ரத்தம் ஊத்தி, இது உமக்கு நடக்க கூடாதே. சொல்லுங்க பைபிள் சொல்லுகிறது என்று கடிந்து கொள்ள தொடங்கினான். என்ன செய்தானா? வாய்த்தர சொல்ல என்ன செய்தானா? இயேசுநாதரை திட்டின ஒரே ஆள் யாருன்னா பேதுரு. வேற யாரும் திட்டல. ஒருவரோட பயந்தார்கள் பைபிள் சொல்றான். அவர் சொன்ன உவமைக்கு அர்த்தத்தை கேட்கவே பயந்தார்கள். அவர் சொன்ன உவமைக்கு இது என்ன அர்த்தம்னு கேட்க ஒருவரோட பயந்து கொண்டிருந்தார். ஆனா பேதுரு தான் தனியா கூட்டி போய் திட்டினார். இது நமக்கு நடக்கக்கூடாது. கடவுள்னா இப்படி இருக்கணும், கடவுள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவன் தான் விவரமே சொல்றேன். திரும்பி பாக்குறேன், நேரம் வேற யாருக்குமே சொல்லாத வார்த்தை சொல்ற. அப்பா இருக்கு, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், நீ எனக்கு தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றதை சிந்திக்கிறாய். நான் சிலுவைக்கு போனேன்னா மகிமை ஏது? சிலுவையில ரத்த சிந்தலைன்னா மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பு ஏது? பரலோகத்துல பிரவேசிக்கிற பாக்கியம் எப்படி கிடைக்கும்? சிலுவை மரத்துல ஜீவனை கொடுக்கலைன்னா அப்பாலுக்கு சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு எது சரியோ அதை சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்றதை சிந்திக்கிறார். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. பேதுருடைய வாழ்க்கையில ஆனாலும் கூட இன்னொரு படி இருக்கு. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி சில நேரம் உற்சாகம் எல்லை தாண்டும் போது கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. நம்ம கடவுள்கிட்ட மட்டும் பயபக்தியோடய போயிட்டு இருக்கணும். நமக்கு உற்சாகம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். மிஞ்சின ஐயா ராஜமணி தான் சொல்றாரு, மிஞ்சின நீதிமான் கொள்ளை கொடுக்கல சாணி தான் கிடைக்கும். மிஞ்சின நீதிமானா இருக்காதப்பா, ஏப்பா உன் காலத்துக்கு முன்னாடி சாகணும், ஞானி சாகணும்னு கேட்கிறார். சில டாக்டர் அப்படி நோண்டி நோண்டி அப்படி 100% தாண்டி போறான்னு பாருங்க. 100% 100க்கு 100 வாங்க போதும். மிஞ்சின நீதிமானா இருக்காது, ஏன் காலத்துக்கு முன்னாடி நீ சாகணும்? கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில எல்லாரையும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். நான் 100% நான் கரெக்ட் அப்படின்னு எல்லாரையும் நோண்டி நோண்டி சரியில்லை குற்றம் சாட்டிட்டே இருப்பான். கத்துறது அருவ இருக்க கவனிக்கல. சொல்லுங்க. மிஞ்சின நீதிமானா இருக்காத. எதுக்கு நீ உன் காலம் வர்றதுக்கு முன்னாடி எதுக்கு நீ சாகணும்? சாலமோன் பரிசுத்த ஆவி கொண்டுதான் சொல்லுகிறான். சொல்லுங்க. வேதத்துல வாசிக்கிறோம், சபிக்கவும் 3 தடவை சத்தியம் பண்ணவும் தொடங்கி 3 தடவை சபித்து சத்தியம் கோழி கூற முன்னாடியே எனக்கு தெரியாது, நீ ஆளு ஏசுநாதரை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு கிட்ட வராது, ஏசுநாதர் எனக்கு யாருமே தெரியாது, என்னைய போட்டு ஏன் தொந்தரவு பண்ற, அவர் யாரோ நான் யாரோ, எதுக்கு என்னைய போட்டு தொந்தரவு பண்ற? சபித்து சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இந்த பேரு தான் முந்திக்கிட்டு சொன்னது, நமக்காக நான் ஜீவனே கொடுப்பேன். சொல்லுங்க. ஜீவனை நான் கொடுத்துருவேன். ஜீவனை நீ கொடுப்பியோ? உன் பலத்துல நீ ஜீவனை கொடுத்துருவ அப்படியா? உன் தைரியத்திலே உன் ரத்த பலத்திலே நீ எனக்காண்டி வீர கொடுத்துருவேன். சொல்லுங்க. கோடி 2 தடவை கூறுக்குள்ள 3 தடவை மறுதளிச்சுருவேன். இயேசு எனக்கு தெரியாது. தேவனுடைய கிருபை இல்லாம யாரும் நிலைச்சு நிக்க முடியும். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லாம ஒரு மனுஷனும் நிலைச்சு நிக்க முடியும். சோத்திரம். இன்னும் 2 வார்த்தைகளை வாசித்து ஜெபிக்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வார்த்தை. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வார்த்தை வாசிங்க. ஆனாலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், அதில் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் ஆமே எனக்கும் உனக்கும் சேர்த்து வரிய கொடுன்னு நிமிர்ந்து பார்க்கிறீங்க. சொல்லுங்க. இது ஒரு மகிமையுள்ள விசுவாசத்தின் வார்த்தை. கேட்கிறாங்க, ஏன் உங்க மாஸ்டர் உங்க போதகர் வரி கட்ட மாட்டாரா நாட்டுக்குன்னு கேட்கிறாங்க. அவன் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார், வீட்டுக்குள்ள நுழையில கூப்பிட்டு சொல்றாரு, வா ஒரு தூண்டி எடுத்துட்டு போ, முதல்ல வலைய கூட சொன்னார். ஆண்டோடைய பிள்ளைகள் பொருளாதார ஆசையில் நிமிந்து பாக்குறீங்களா? சொன்னாமே நான் ரொம்ப வறுமைகள் இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன், பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, ஒரு வீடு கட்ட முடியும், இந்த குப்பையெல்லாம் விடுங்க பாருங்க. நல்ல ஜெபம் பண்ண பாட்டு பாட மோசம் வீட்டுல ஜெபமும் பாட்டு முதல்ல இருக்கட்டும். சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், ஒரு ஜெபம் ஆராதனை வேத வார்த்தை நல்ல ஊக்கமா முதல்ல ஜெபம் பண்ணுங்க. வழியை திறப்பார் ஆண்டவர். ஒண்ணுமே இல்ல, போய் நிக்கிறான். சொல்ற உன் தூண்டி எடுத்துக்கிறேன் ஆண்டவர், சமுத்திரத்துக்கு போறேன் ஆண்டவர், போய் தூண்டில போடு. சரி போடுறேன். முதல்ல ஒரு மீன் படம். தூண்டிலாம் ஆயிரக்கணக்கான நம்ம போட்டுக்கிட்டே இருந்தா மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் சமுத்திரத்துல. ஆனா முதல்ல ஒரு மீன் படம். சரி ஆண்டவரே, அதுக்கு வாயை திறந்து பாரு. சரி பாக்குறேன். அது ஒரு வெள்ளி பணத்தை முழுக்கிட்டு வந்திருக்கும். நீங்க விசுவாசிக்கிறா பாக்கியவான்கள், கதை கேட்டா அது என்னுடைய பொறுப்பு இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க. அது முதல்ல பிடிக்கிற மீன் வெள்ளி பணத்தை முழுக்கிட்டு வந்திருக்கும். சரி ஆண்டவரே, அதை எடுத்துட்டு வாயை திறந்து பாரு. எல்லா மீன் பிடிக்கிற வாயை திறந்த பாக்குறாங்க, தூண்டி முளை கட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா அதை நல்லா திறந்து பாரு, உள்ள ஒரு வெள்ளி பணம் முழுங்கிட்டு வரும். சரி ஆண்டவர், அதை எடுத்து எனக்கும் உனக்கும் சேர்த்து வரிய கட்டி சொல்லுங்க. மாஸ்டர் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, என்ன கஷ்டப்பட்டா வேலை செய்யறாங்க. நீங்களும் பாஸ்ட் ஆகு ஆன பிறகுதான் உட்காந்து அழுது மன்றாங்க. வராம முடித்து வாண்டான்னு சொல்லு. ஒரு ஊர்ல இருந்து உபாசம் இருந்து பசி பட்டினா என்னன்னு பேரெல்லாம் விரட்டி ஊழியத்தை செய்வேன்.
ஊழியத்தை செஞ்சா தானே தெரியும். நீ போய் மைக் பிடிச்சோன்னா வரப்போதா நீங்க சொல்லு. முதல்ல ஒன்னே உடைச்சிட்டு பிறகு வேற ஆள உடைக்கணும். சொல்லுங்க உன் சட்டையில ஒன்று அழுக்கு போன பிறகு அடுத்த ஆளு சட்டையில அழுக்கு போகும். ஒன்றை நிறுத்தினால தெரியும். சொல்லுங்க செத்த பிறகுதான் உழைக்க முடியும். செத்த பிறகுதான் நீ உயிர்ப்பிக்கப்படுவார். முதல்ல நீ கொண்டு ஆண்டவர் உயிர்ப்பிப்பா. ஆனா கிருபையோடு தான் நடத்துவா. சொல்லுங்க கொஞ்சம் சிரமப்படல. இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்ம மகிமையா நடத்துவா. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க முடியாம இல்லை. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. முதல்ல ஒரு அற்புதம், வலைக்கு கீழே மீன் நின்றது. தேவன் கண்டான் தேவன் யார் என்று. இரண்டாவது தடவை அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதல் தடவை சாஸ்தாங்க விழுந்து நின்று போகணும். ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதம். ஏன் வலைக்கு கீழே கூட மீன் குமிச்சு இருந்துச்சு, நான் பார்த்ததே இல்லைன்னு மிரண்டா. இரண்டாவது தடவை அவன் பூர்ணமா நம்புறான். சொல்லுங்க ஒரு வார்த்தை பேசல. தூண்டி எடுத்துட்டு போறாண்டு சமுத்திரத்துல போடுறேன். முதல்ல பிடிக்கிற மீன் வாயை திறந்து பாரு. அவனுக்கு எந்த சந்தேகமே கிடையாது. சொல்லுங்க கர்த்தர் மகிமையோட இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசத்தா உங்க ஜெபம் உயிரா இருக்கும், உபவாசம் இருக்கும். விசுவாசம் இல்லைன்னா அப்படி சும்மா பைபிளா சரி சரி இன்னைக்கு பிரசங்கம் நாளைக்கு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு எப்படியும் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு 60 மார்க் போடலாம். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட்? நான் அடிக்கடி இந்த கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்வோம். பவுலோஸ் அவருடைய புத்தகத்தை படிக்கும். பவுலோஸ், ராமேஸ்வரம் பவுலோஸ் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒண்ணும் இல்லாத வனாந்தரத்துல பெரிய காரியங்களை செய்த மனுஷன். கேரளாவில் வசதி வாய்ப்பா சாப்பிட்டு கொண்டு நல்ல ஜில்லுன்னு குளிர்ச்சியான இடத்துல ஒரு பஞ்சம் இல்லாத இடத்துல இருந்த மனுஷன். கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தர் குளித்து கூப்பிட்டா உட்கார்ந்து உபவாசம் ஜெபம் இருந்து தேவன் அழைத்ததை உணர்ந்த போது முதல்ல செஞ்சது அவருக்கு இருந்த சொத்தை பணம் வித்து அங்கே கொடுத்தார். சொல்லுங்க அவருக்கு இருந்த வீடு வாசல் சொத்தை அவருடைய பங்கு அப்படியே வித்து அங்க உள்ள சபைகள் கொடுத்துட்டு மறுபடியும் உபவாசம் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே நீ கூப்பிட்டது உண்மை. நீங்க என்னை போச்சோம்னா நீங்க எனக்கு பணம் அனுப்பணும். நான் அப்பதான் ராமேஸ்வரத்துக்கு போறேன். என் பணத்தை வச்சு நான் போய் நானே பிளான் பண்ணோம்னா அது வேலைக்கு ஆகாது. நான் வித்த பணத்தை அப்படி கட்டி கொண்டு போய் ராமேஸ்வரத்துல வாடகைக்கு எடுத்து பேசி பாதி அரிசிக்க வர நான் பாட்டு கொடுத்துறேன்னா பணம் தீர்ற வரைக்கும் தான் பணம் இருக்கேன். இதுலயே நான் வந்து சஸ்டெயின் ஆயிடுவேன். அதனால நீங்க சொன்ன வார்த்தையின்படி வித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இப்ப ஐபியா உட்கார்ந்துருக்கேன். நீங்க ஜெபம் பண்றேன், நீங்க கொடுத்தீங்கன்னா நான் போறேன். சொல்லுங்க சொல்றாரு. எத்தனையோ நாள் படந்துட்டேன். எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு தேவன் பேசினார் மறுபடியும். உனக்கு ஜோ குட்டின்னு ஒருத்தன் வந்து ஒரு 200 ரூபாய் பணம் அனுப்புவான். 200 ரூபாய் ஜோ குட்டின்னு ஒருத்தன் பணம் அனுப்புவான். அந்த பணம் வந்துடும். அதை வாங்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு போகும். சொல்லுங்க இல்லையா? இப்ப மாதிரி போன்ல இப்ப எல்லாரும் செல்போன் இந்த போன் அவருக்கு கிடையாது. இவர் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. தபால்காரன் வந்துருக்கான். மணி அடிச்ச உடனே நேரம் ஓடி போய் ஜோக்குட்டி 200 ரூபாய் எனக்கு அனுப்புனாரா? உனக்கு எப்படியே தெரியும் ஜோக்குட்டி அனுப்புனது? இப்ப மாதிரி போன் செல்போன் இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் ஜோக்குட்டி அனுப்புனது 200 ரூபாய். அந்த 200 ரூபாய் வாங்கிட்டு நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு. பிள்ளையெல்லாம் படிக்காம இருக்கு. 6ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ். எனக்கு இன்னைக்கே போகணும் ஆண்டவர் போச்சிருக்காரு. என் பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கணும். அந்த ஹெட் மாஸ்டர் உனக்கு அறிவு இருக்கா? பிள்ளைகளை கொஞ்ச நாள் ஒரு 6ஆம் கிளாஸ் முடிச்சுட்டா நான் 7ஆம் கிளாஸ் போனா அங்க சேர்த்துக்கலாம். 5ஆம் கிளாஸ் முடிச்சா 6ஆம் கிளாஸ் சேர்த்துக்கலாம். பாதியில நீ வந்து கேட்டீங்கன்னா நீ பொறுப்புல தகப்பலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் இன்னைக்கு வந்துருச்சு. நான் ராமேஸ்வரத்துல போய் நிக்க ஊழியத்தை லேட் பண்ண முடியாது. நான் ஊழியத்தை கேட்டுக்கிட்டு போன ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வந்தா ராமேஸ்வரத்துல பங்களா இருக்கு. பிளாட்ஃபார்ம், ரயில்வே பிளாட்ஃபார்ம். படிக்கும் போதே அழுவோம். ரயில்வே பிளாட்ஃபாரத்துல மனைவி கற்பிணியா வேற இருக்கு. எப்படி இருக்கும்? ஒரு ட்ரம் செட்டை வச்சுட்டு பாவி வச்சுட்டு ஏசு வந்தாருன்னு சொல்ல தெரியாது. மலையாளம் தான் தெரியும். அங்க உள்ள மலையாளம் படிச்சவங்க எழுதி வாங்கிட்டு அட்டை பேப்பர்ல பாவி வச்சுக்கு ஏசு வந்தார், ஏசு உன்னை குணமாக்குவார், ஏசு உனக்கு பரவ வாழ்வு தருவார் இப்படின்னு எழுதி யோசிச்சு பாருங்களேன். முன்ன எப்படி அட்டை, மனைவி காலத்துல ஒரு அட்டை, பின்னாடி ஒரு அட்டை, பாவி வச்சுக்கு ஏசு வந்தார், ஏசு உன்னை சுகமாக்குவார், ஏசு இல்லாம நீ பரவத்துக்கு முடியாது சுத்தி அட்டை. பிள்ளைகள் அட்டை எழுதி ரோட்ல போனா எப்படி இருக்கும்? சீக்கிரம் திரும்ப முடிச்சிருவோம். எப்படி இருக்கும்? பைத்தியக்காரங்க. இது ஒரு நாடோடி கூட்டம். பைத்தியக்கார கூட்டம் கேரளாவில இருந்து வந்திருக்கு. சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டு டவுன் பஸ்ஸே நிக்காதான் அவர்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஒரு டவுன் பஸ் நிக்காதான். நாற்றம் அடிக்குது. இந்த பொட்டையும் மூட்டையும் தூக்கிட்டு ஏறுவாங்களா? புஸ்தகம் சுவிசேஷ புத்தகம் வீடு தான் இல்லையே. சுவிசேஷ புத்தகத்தை அதை இதையும் தூக்கிட்டு ஏறுவாங்க. சொல்லுங்க இந்த 200 ரூபாய் தீர்ந்து போச்சு. முருங்கைக்கீரை ரோட்ல இந்த மீன் வெட்டி வீசுவாங்களா குடல், அதெல்லாம் சாப்பிடும். சொல்லுங்க அப்படிதான் முடியும். பிறகு உட்காந்து ஜெபம். யாருமே வீடு வாடகை கொடுக்கல. ஒருத்தர் அப்பாத்துல இணைஞ்சிருக்காரு எழுதிட்டு இறக்கப்பட்டு 5 காசு தூக்கி வீசுவாங்களாம். நினைச்சு பாருங்க. 5 காசு அப்ப இருந்து 5 காசு 10 காசு இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அரிசி குருணை வாங்கி கடற்கரை ஓரத்துல கொதிக்க வச்சு தீங்கப்பா ஆண்டவர் நான் நினைப்பேன் இந்த மாதிரி விசுவாசம் எனக்கு வரலையா? இந்த மாதிரி விசுவாசம் யாருக்கு வரும்? கார்ல போவோமா, போட்டு போடுவோமா, இன்னும் 2 பைக் பிடிப்போமான்னு இருக்கு. இந்த விசுவாசம் யாருக்கு வரும்? சொல்லுங்க. ஒருத்தன் கூட வீடு தரல. ஒரே ஒரு கண்ணீரோட ஜெபம். ஆண்டவரே மனைவிக்கு ரோட்ல பிரசவம் ஆகக்கூடாது ஆண்டவரே. அதுக்குள்ள ஒரு வீடு கிடைச்சா தேவை. மனைவிக்கு ரோட்ல பிரசவம் ஆயிடக்கூடாது. ஒரு வீடு கிடைச்சிச்சுன்னா தேவை. சொல்லுங்க. ஆண்டவர் உன்னோட பேசிட்டார்.
இன்னாசி முத்துன்னு ஒருத்தன் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கான், கம்யூனிஸ்ட்காரன் பேர் எழுதுறா. இன்னாசி முத்துன்னு ஒருத்தன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கான், சாவ பிழைக்க. நீ போய் ஜெபம் பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. போய் ஆஸ்பத்திரியில ஜெபம் பண்ணு. அவன் கம்யூனிஸ்ட்காரன், கடவுளை நம்புறவன் கிடையாது. இயேசு நாமத்துல சுகமானு ஜெபம் பண்ணிட்டு வந்தாரு, சுகமாயிட்டான் தான். எனக்கு யாரும் ஒரு பாதிரி அந்த ஜெபம் பண்ணி நல்லா ஆச்சுப்பா, அந்த ஆள் யாருப்பா பிடிச்சு போட்டாங்கப்பா, அவருக்கு ஏதாவது செய்வோம். திருப்பி கூட்டிட்டு வந்து வாயா, அவனை ஐயா கூப்பிடுற, உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு ஒண்ணுமே செய்யணும். ஒருத்தன் கூட இந்த ராமேஸ்வரத்துல வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். வாடகைக்கு ஒருத்தர் வீடே கொடுக்கல. நானே மனைவி பிள்ளைகள் அடைஞ்சுக்கிட்டேன் ஏசுநாதரை பத்தி சொல்லி திரியிறோம். சொல்லுங்க. சொன்னாரா, குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போய் அந்த ஒரு மேல ஒரு சாவி இருக்கும், வீடு பூட்டி இவர் வந்த காலத்துல இருந்து ஒரு வீடு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. பூட்டுல வீடு சாவி எப்படி இருக்கு? என் வீடு இன்னாசிமுத்து கம்யூனிஸ்ட்காரன், என் வீடு அங்க இருக்கு, இது ஓட்டு வீடு. நீங்க போய் அந்த சாவி எடுத்து திறந்து அதில் முடியுது. ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். சாட்சி விசுவாசிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் செய்யணும். சொல்லுங்க. சாப்பிட வழி இல்லாம இந்த அம்மா இந்த பிள்ளைய பிரசவிக்கு பலனையில் நர்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுச்சு. நர்ஸ் வந்து பார்த்துட்டு இது பிரசவிக்காது, சாகத்தான் போகுது, பலனே கிடையாது, இது ஒழுங்கு ஆஸ்பத்திரி தூக்கி கொண்டு போடுங்க சொல்லி சொன்ன உடனே இந்த அம்மா கையில வயிற்றுல கையை வச்சு அந்நிய பாஷை நிரம்பி ஜெபம் பண்ணிருக்கு. பரிசுத்த ஆவியில நிரம்பி. இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, நல்ல புத்தகங்கள். இந்த செல்போன்களை மூடி வச்சுட்டு நல்ல புத்தகம் சபையில இருக்கு, படிக்க தயவு செய்து. வயிற்றுல கையை வச்சு பரிசுத்த ஆவி நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிச்சிருக்கு. அந்த நர்ஸ் கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள புள்ள கூன்னு சத்தம் போட்டு குழந்தை பிறந்துருச்சு. அது கூட நிக்கல. இந்த அம்மா போய், இந்த நர்ஸ் அம்மா போய் அவங்க புருஷன் சொல்லி இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கு, அது ஆர்சி அவைங்க சும்மா சொல்லுவா கும்பிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விசுவாசம், உயிர் போனா போதும் வைராக்கியமான ஒரு கூட்டம் இருக்கு, இயேசு பத்தி சொல்ற கூட்டம். அவர் போலீஸ்காரன் அந்த மனைவியை கைப்பிடியா பிடிச்சிட்டு அந்த பாஸ்டர் வந்து ராமேஸ்வரம் கடலை என் கையில ஞானசாரம் எடுத்தாருன்னு சொல்றாரு. எது மனுஷனை ரட்சிக்கும்? அலங்காரமான பேச்சா? அலங்காரமான பேச்சு யாரும் பாவி ரட்சிக்கும்? அந்த போலீஸ்காரன் இப்படி ஒரு கூட்டம் இருக்கா, இப்படி ஒரு விசுவாசிக்கிற கூட்டம். நீ வாங்க போய் அங்க வந்து ரோமன் கத்தோலிக்கத்தை தூக்கி வீசிச்சா, ஐயா நான் ஞானசாரம் பாவி. அந்த போலீஸ்காரன் ஞானசாரத்துக்கு புத்தகத்துக்கு சொல்லுங்க. எப்படி வல்லமை வெளிப்படும்? யாரை கொண்டு வல்லமை வெளிப்படும்? முடிக்கிறேன். இந்த மனுஷன் மறுபடியும் தான் ஜெபம் பண்றார். அவருடைய கூடாரம் 3 தடவை எரிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே, இலங்கை அகதிகள்லாம் வருது, சாப்பாடு போடணும், அநாத பிள்ளைலாம் இருக்க கிராமங்களை சுத்திடும், அது இல்லாம வளர்க்கணும். நான் மட்டும் இருந்து போய் என்ன பிரயோஜனம்? உட்காந்து ஜெபிக்கணும். இந்த ஒண்ணுமே ஆண்டவர். மறுபடியும் உபவாசிச்சோம், மறுபடியும் உபவாசிச்சோம், மன்றாடும் போது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ராமேஸ்வரம் படத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவருடைய விரல் தொட்டது. ஜெபம் கசந்தா நீங்க எப்படி மகிமை அடைவீங்க? 3 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் ஜெபம், 1 நிமிஷம் ஜெபம் உள்ளது போதும் பாஸ்டர், டைம் இல்லை பாஸ்டர், ஏசுநாதர் கொடுக்க எனக்கு டைம். உபவாசம் 40 நாள் உபவாசம் அழுது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ராமேஸ்வரம் பரதேசியா கொண்டு வந்து சொல்லுங்க. ஆமென். பரதேசியா வந்திருக்கேன், என்ன செய்யறது? படத்துல இந்த ராமேஸ்வரம் படத்துல கர்த்தருடைய விரல் தொட்டது. அது 23 ஏக்கர் இருக்குமா. நீங்க பணமே உங்களுக்கு வேணாம், விசுவாசமும் ஜெபம் போதும். அது பயிற்சி பண்ணி பாருங்களேன். பணத்தை வச்சுட்டு போவேனா, விசுவாசம் ஜெபம் வளர்ந்து பார்ப்போம். 23 ஏக்கர் மறுபடியும் ஜெபம் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட சர்ச்சை கட்டி இருக்கிற இடம் ராமேஸ்வரம் பூரா மணல், உப்பு தண்ணி தான் வரும். இவர் இடத்துல மட்டும் நல்ல தண்ணி வருது. அது அமெரிக்க நாடுகள் வந்து கொண்டு வந்து கட்டணம் சர்ச் ஆஃப் காட்ல இருந்து. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் பண்ணு தேவன் கிருபையெல்லாம் ஒன்றும் நடக்காது. மிகப்பெரிய ஒரு கட்டணம் ஒன்று கட்டினாங்க. கரெக்டா அந்த கட்டடம் கட்ட இடத்துல மட்டும் பாறை இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய தூண், நீங்க போனீங்கன்னா தெரியும், பெரிய தூண். ஒரு 4 பேர் 5 பேர் கட்டிப்பிடிக்கணும், அவ்வளவு பெரிய தூண், கான்கிரீட் தூண். அந்த இடத்துல மட்டும் பாறை இருக்கு. சொல்லுங்க. என்ன சொல்றேன்? தேவனால் எது கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேதருக்கு சந்தேகம், நீ போய் முதல்ல தூண்டி போட்டு போறேன், வாயை திறந்து பாக்குறேன், சாக்கிரதையா அந்த வெள்ளி பணத்தை எடுத்து உனக்கும் எனக்கும் வரிய கேட்டு நம்ம முடித்து போவோம். சட்டமசன் நாமே 3வது சம்பவம் இருக்கு, எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் மறுபடியும் கடைசியா ஒரு தடவை யோவான் சுவிசேஷத்துல இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஓடி போயிடலாம், நம்ம மீன் பிடிக்க போவோம், நீர் கிடைக்கல. மறுபடியும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், கரையில நின்றுட்டு வலையை எந்த பக்கம் போடு, எந்த பக்கம் போடு. பைபிள படிச்சிரோமா? 21ஆம் அதிகாரம் 3ல இருந்து 6 வரைக்கும். அப்பொழுது ஆண்டவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீடர் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் தான். எத்தனை பேர் புரியுது சொல்லுங்க. இது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நடந்தது. சரி வாங்க பண்ணலாம், மீன் பிடிக்க போவோம். சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? தாங்களே ஒரு யோசனை செஞ்சு வலையை போட்டா ஒண்ணும் கிடைக்கல. வழக்கம் போல எம்டி ஹேண்ட், வழக்கம் போல எம்டி, ஒண்ணுமே இல்ல. கரையில நின்று சொல்றாரு, வலைய வலது பக்கம் போடு. சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாருப்பா, வலைய வலது பக்கம் போடணுமா, போட்டா இழுக்க முடியல. இழுக்க முடியலன்னு நினைச்ச உடனே சொல்லு, இது கர்த்தர். சும்மா சொல்றேன், சும்மா சொல்றேன் பேச்சுல அற்புதம் நடக்காது. சும்மா சொல்றேன் பேச்சுல அற்புதம் நடக்குது. கர்த்தர்
அவர் சொன்னதான் நடக்கும். வசனம் சொல்லுகிறது, பேதுரு ஆங்கிலத்துல நேக்கட்னு இருக்கு, இங்கிலீஷ்ல அவன் துணியெல்லாம் உதறிட்டு சமுத்திரத்துல குதிச்சு நீந்தி ஒடியாரான். ஆண்டவரே சொல்லுங்க ஆமென். இவன் முடிச்ச மீனை வச்சு கர்த்தருக்கு சாப்பாடு கொடுக்கல, ஏற்கனவே கறி நெருப்புல போட்டு சுட்டு என் பிள்ளைகளே வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. தேவனை நேசிக்கிற மனுஷனுக்கு குறையில்லை, கர்த்தரை வைராக்கியத்தோடு சேவிக்கிறவனுக்கு குறையில்லை. வைராக்கியத்தோடு தேவனை பின்பற்றுகிற மனுஷன் மேல ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எழுந்து நிற்போம்.